திடீர் பக்தியில ஏறிக்கிறாய். படைகளை திருத்திக் கொண்டு வருகிறேன். அதை விடுங்க. ஆனா உன்னை பத்தி நான் பாராட்டுறேங்க. எத்தனை நாட்டு தளபதிக்கு அவன் மக்கள் என்னத்துக்கு லாக்கி மன்னர் படைக்கு போறானா ஒரு வாரம் போட்டு 2 வாரம் போட்டு. ஆனா நீ உடனே கிளம்பிட்டு பாரு. அங்குதான் நீ செஞ்சிக்க வேண்டும். நான் எதற்காக படைகளை திருத்திக் கொண்டு பாருக்கிறேன். அதுதான் கிடையாது. கேட்டு மன்னன் உரைத்து விட்டான் என்று என்பதற்காக மணிமணி நாட்டை அடைய வேண்டும் என்பது எனது நோக்கம். நோக்கத்திற்கு அவரும் தடையூடாக இருக்கிறார். அதுக்கு நான் படையத்துக்கு வந்தியா? மன்னனாகிவிட்டால் எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் படைக்கு செல்கிறேன். அப்படி பரவாயில்ல இருக்கா? படைக்கு போலாம். எந்தெந்த படம் எப்படி இருக்கு நான் காட்டுறேன். பார்க்க வேண்டாம். புறப்படு. சாப்பாடு போறதுக்கு 5000 பேர் யானை குழப்பாடுறதுக்கு 5000 பேர் சண்டைக்கு. ஆமா 30,000 குவாட்ரு 30,000 பிரியாணி டபுள் கேக்குறாங்க. 15,000க்கு 30,000. ஆமா டபுள் கேக்குறாங்க. அடுத்த படை நாங்க ஆடுறோம். போ நாட்டு மன்னர் வேலை கொடுத்து விட்ட சந்தோஷம் பாடிக்கொண்டு செல்லலாம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியினை வந்துவிட்ட சிங்கம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாடுவே பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். ஆனந்த பாடுவோம் என்னாடுவே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் என்னாடுவே பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். இதுதான் வில் படை. இது காலால் படை. நாம் படைகளை பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஏதோ ஒரு கேட்கிறது. எனக்கு கூட கேக்குதுங்க. நம்ம நாடு என்ன நிலைமை இருக்குது? அவன் பொண்டாட்டி புள்ள விட்டு போர் உட்காந்து சாப்பாடு கூட இல்ல. இவன் ஆடி பாடி போறான். இவனை விடலாமா? கூட்டாது வைக்கலாம். தட்டி வைக்கணும். காளைகளை பார்த்து புட்டா செலிக்கிட்டு காளையெல்லாம் துள்ளிக்கிடு ஓடுமடி துள்ளிக்கிடு ஓடுமடி பள்ளிக்கிடு தூக்கிக்கிட்டா வம்பிருக்கும் காளையிடம் தெம்பிருக்காதே தெம்பியில்லா காளையிடம் வம்பிருக்காதே உழவம் போட்டு பாடுங்கடி கும்மி அடிச்சு ஆடுங்கடி மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல வைப்பா வாருங்கடி பொங்கல வைப்பா வாருங்கடி பொங்கல வைப்பா வாருங்கடி. பாடுவோம் எல்லாருமே ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் எல்லாருமே பொதுவாக என் மனசு தங்கம். ஆடி பாடிக்கொண்டு அரண்மனை சுற்றி துண்டு மஞ்சா துண்டு கொய்டா கொய்டா எங்கனா நெருப்பு மறிக்க போறியா?
இல்ல பொங்கல் வைக்க போறியா? இல்ல அம்மனுக்கு கூழு ஊத்த போறியா? மஞ்சள் போட்டுக்கிறாடா கோவிந்தா. என்னடா ஒரே கலர் மஞ்சள் கலர்? நீ வந்து சுத்தி வர யாரு? நாரிட்டு அங்க பாடுறா பொடி விக்கிறா நீ. அதுடா இதே அதுக்கு முன்ன அந்த பட்டை பொடி இருக்குண்டா, சூப்பரா இருக்குண்டா, பட்டையில ஓடுண்டா. இப்பெல்லாம் நல்லாவே இல்லடா, ஒரு கிலோ போட்டா கூட அப்படியே இருக்குடா. எந்த ஊர்? நீங்க யாரு? நம்மளா யாருக்காரா உட்காந்து பார்த்து யாருக்காரா? என்ன உங்ககிட்ட சாமானுக்குதா? எங்கிட்ட ஒரு சாமானுக்கு எடுக்க மாட்டேன், நேரம் வர சொல்லி எடுப்பேன். அது தெரியா? நம்ம யாரு சொல்லு, அவனே பேசுவான். யாரு நீங்க? மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் முப்பதால் தளபதி ஆளவன் கட்சியில முப்படை தளபதி ஆளவன். ஐயா வணக்கம். யாரு வெள்ளக்காரு? இலக்காரந்தால வயசு நான் யார் தெரியுமா? இதே நாட்டை சேர்ந்தவன் தான். ஆமா, முன்னாள் கோட்டை காவலர் நாகப்பன் இருந்தார் அல்லவா, அவருடைய மகன், என்னுடைய பேர் கதிரா. நான் புள்ளாடி உன் அம்மட்ட முள்ளையில பாத்துக்கிறா வந்துட்டுக்கிறியாடா? நான் புள்ளாடி நாகப்பன் வராது. நான் புள்ள நாக்க நல்லா வலிக்கணும். ஏன்டா வீட்டுக்கு பாத்துக்கா டைம் நாக்கு வேற வைக்கிறாங்களா? போனமா கொட்டமா தோணுமா? சரியா பச்சாங்க ஒருத்தன் ஊத்துறானா அங்கே பத்தி சரியா போச்சு. நாடு எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரியாமல் ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமாக கதிரனா சூப்பர் பேர், அரிமான பேர் கதிரவா. நாட்டு மன்னன் படைகளை திரட்டிக் கொண்டு வருகிறேன் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நாங்கள் போர்களை திரட்டிக் கொண்டு படைகளை திரட்டி நாங்க படைகளை போறா சண்டைக்கு போற படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு செல்கிறோம். மணிபுரி நாட்டையும் மணிபுரி நாட்டு மக்களையும் காக்க வேண்டும். உனது கடமையாக சென்று வருகிறேன். சீக்கிரமாக நாங்க பரபர அங்க வேலை செய்யறோம். அதனால என் அட்ஜஸ்ட் பண்ண நண்டு புது வேலைக்காரணி சீடு வாங்கினோட சரக்கு வாங்கினோம் அது பண்ணுவோம். பஸ்ல கிடையாது, அவன் முதல்ல ஏறான் அவனு தான் சீட்டு. ரெண்டாவது ஊரா மட்டும் அவன் சீட்டே கிடையாது. அப்ப பழையாளி அது சொன்னாலும் செய்யணும். சண்டைக்கு போறேன். நீ வேலைக்காரன் நானு. வேலைக்காரன் பயல் தான். சண்டைக்கு போறேன். நான் திரும்பி வந்தாலும் ஒரு வரதோட போடுவேன். அப்படி கிடையாது. நம்ம தான் பழசாலி எப்பவுமே நினைக்க கூடாது. பழசாலி நினைக்கணும். நம்ம தான் பழசாலி, வண்டி பழசாலின்னு சொல்லி ஓட்டக்கூடாது. பீலிங் பண்ணி அங்கங்க வீரம். அது மாதிரி தான் போய் நான் திரும்பி வரலன்னு வச்சுக்க, என் வீட்டு பிரிச்சு அனுப்பு. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஐடென்டி ஒண்ணு வாங்க போங்கடா. அவனா ஆதார் கார்டு, இந்த கார்டு, அந்த கார்டு, எல்லா கார்டுங்களா என்ன நம்பல? அது போய் நம்பர் ஏடாடி என்ன நம்பல? ஏன்டாடி நகராட்சி பண்ணி நாலு பேர் காத்துங்க இருக்கேன். ஒவ்வொரு கையெழுத்து காத்துங்க இருக்கேன்டான். அவன் சும்மா தானே அவன் காஞ்சுக்கிறான். அவன் கருத்துக்கு கொண்டார் மத்துவா அவன் போய் நம்ம என்ன காக்க முடியும்? சரி, அடியாத்தாடி இந்த வண்ணக்கிளி என்னை விட்டு பிரிந்தது சரிதானா? அடியாத்தாடி இந்த வண்ணக்கிளி என்னை விட்டு மறந்தது சரிதானா? உயிரோடு உறவாது ஒரு கோடி இவன் தேடோ நேரோ யாரோ காரணோ. விட்டு போனே ராஜா வந்து சேரக்கூடாதா? என்னை விட்டு போனே ராஜா வந்து சேரக்கூடாதா? என்னை விட்டு போனே ராஜா வந்து சேரக்கூடாதா? உன்னை எண்ணி பாடுகின்றேன் கண்கலங்கி வாடாதா? உன்னை எண்ணி பாடுகின்றேன் மெய் மறந்து வாடுகின்றேன். உன்னை எண்ணி பாடுகின்றேன் மறந்து வாடுகின்றேன். கண்ணுக்குள்ள கட்டி சந்த கண்டாயோ வர வர குரல்
ஆசைப்பட்ட நெஞ்சிக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சிக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் ஆசைப்பட்ட நெஞ்சிக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உன்னை சொல்லி தப்பே இல்லை என்ன செய்ய உத்தேசம் பார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதில்லை கட்டு மரம் காவலிக்கும் காவல் இன்னும் தீரவில்லை கட்டி தரிக்காரோ கண்ணி கொட்டியாரே தொட்டி தொட்டி தொங்கல் பட்டா முடி மாறு அடியாத்தாடி இந்த வண்ணத்தில் என்னை விட்டு பிரிவது சரிதானா அடியம்மாடி இந்த அன்புக்கு என்னை விட்டு மறந்தது சரிதானா உயிரோடு உறவாது ஒரு கோடி ஆனந்தம் இவன் நேரம் நேரம் யாரோ காரணம் அடியாத்தாடி வேலை தேடிட்டு வரேன்னு மகன். சந்தோஷமான செய்தி அம்மா. என்னப்பா செய்தி? நாட்டு மன்னர் எனக்கு வேலை கொடுத்திருக்காருமா. வேலை கிடைச்சிருச்சா? ராஜா, என்னப்பா வேலை? ஏற்கனவே தந்தை செய்து கொண்டிருந்தாரு கோட்டை காவலன். அதே வேலையை எனக்கு கொடுத்திருக்காங்கம்மா. என்னடா சொல்ற? கோட்டை காவலன் வேலையா? ஆமா. அந்த வேலை உனக்கு வேண்டாம்டா. ஏம்மா? அந்த வேலை செஞ்சுதான் உன்னுடைய தந்தை இறந்து விட்டார். அதனால உனக்கு அந்த வேலை வேண்டாம்டா. அப்பாவுக்கு விதி முடிஞ்சு போச்சு, மாரடை பால இறந்துட்டாரு. எனக்கு எந்த ஒரு ஆபத்து வராதம்மா. எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு, அதை தான் செய்ய போறேன். என்னமோ சொல்றடா, நீ அந்த வேலை செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி, சர்வ ஜாக்கிரதையா வேலை செய்ய. என்ன ஆகட்டுமா. ஆமா, தங்கச்சிங்க தண்டிக்கு போறேன்னு போனவா இன்னும் வரவே இல்லடா. அன்னைக்கு போன தங்கச்சி இன்னும் வரலையா? எங்கடா சுத்திட்டு தெரியல. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். இன்னும் வரல. 4 நாளா உட்காந்துக்கிறான். படைகளை பார்த்து பார்த்து உடலெல்லாம் சோறான ஆயிப்போது. அவன் என்ன பண்ணானுமா? இவ்வளவு வீரர் இருக்கிறாங்க. மொத்த பேரும் கோட்டை காய்றான், பிரியாணி காக்குறான். 4 நாள் ஆச்சு உக்கால சண்டி வராது. அங்கே உட்காந்துங்கிறான். எவ்வளவு உடம்பு வைக்குது சோறாக்குதா? அவன் எப்பனா சண்டி வரட்டும். நம்ம இயற்கை கட்சான் பார்த்துட்டு வரும். அது வரைக்கும் வந்து இருக்கட்டும். என் மனம் சற்று சந்தோஷமா சந்தோஷமா புறப்படும். சந்தோஷமாக போக வேண்டும். தென்னை மர தோப்புக்குள்ள குயிலே குயிலே என்ன மர தேடி வந்து தேடி சொல்ல மயிலே மயிலே என்ன மர குயிலே குயிலே இப்போதான் சற்று சந்தோஷமாக இயற்கை கட்சா மனசு மாறும். சண்டிக்கு எனக்கு தாகம் அதிகரித்து தண்ணி தாகம் பக்கத்திலே இருக்கு. போலாம், சாப்பிட்டு போலாம். குளக்கரைக்கு சென்றார். தண்ணி தாகம் என்னுடைய தாகத்தை தீரும். புறப்படும்.
கரண்ட் கம்மி இருக்குதுங்க அந்த பொண்ணு. அருமை, அருமை. சூப்பரா இருக்குதுங்க. எஜமா, சண்டைக்கு ஒரு வாரம் போட்டு போலாம். படுவாய் பையலே. கடமையில் கண்ணும் கருத்துமாக கரம்பி ஊருங்க வாங்க. அது அது போய்ங்க. சண்டைக்கு ஒரு வாரம் நாள் அப்புறமேட்டு போலாம். முதல்ல பொண்ணை பார்த்துட்டு போவோம். நான் விட்டு வந்து 4 நாள் ஆச்சு. முல்லை நாட்டு மன்னன் மணிமணி நாட்டு கொண்டாடி பார்த்து 4 நாள் ஆச்சுங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு போலாம். நீ ஒரு பிடிவாதக்காரன். ஒரு குரல் மீது ஆசை வைத்துவிட்டான். அந்த குரலை அடைந்து பார்க்கலாமா புறப்படுவோம். அப்போ குறுக்கு வழியை சென்று நறுக்கு படலாம் போ. சூப்பர் பிகர். ஐயோ கரண்ட் கம்மி இருக்கிறாளே. தம்பி நீ என்ன பண்ற? திபி திபி திபின்னு ஓடுற. சொல்லக்கூடாது. போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பொண்ணு யாரு, அவ அட்ரஸ் என்ன, அவ பேர் நான் கேட்க நானு. ஏய் எத்தனை காலத்துல நானே கேட்டுக்கிட்டேன். நீ போய் கேளுடா. கதையா கதை எழுதுற வாத்தியார அவங்க நாங்களே போய் கேட்டுக்கணும். இப்போ இந்த வாட்டி நான் இறங்குறேன். ஆபத்தாவும் நீ யாரா? என் நண்பன்டா. கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். முத்துக்களை விட பொக்கிஷமடா. உரைத்தால் நான் செய்யாத பாட மரியாதை. இந்த இடத்துல அப்படித்தான் மரியாதை கிடைக்காது. போடா போடா போய் வேலை போ. அந்த சாமானுக்கு இங்க வேலையில கீழே உன் சாமான் நான் என்ன பிடிக்கும் போடா. என் சாமான் பிடிக்கிற டைம்ல வைக்க. சரி பொறுமையா அதுக்கு பொண்ணு போய் ஓடி விட்டு போகுது. பேசு பெண்ணே, பொறுமையா பேசு. பொண்ணுங்கிட்ட எப்படி பேசு? அது உங்க அண்ணி மாதிரி, அவங்க அண்ணன் மாதிரி பாக்கு. ஆமா பெண்ணே, மூஞ்ச பாக்காத. மூஞ்ச பாக்காத அப்புறம் உண்மையில நானா பண்ணு. பெண்ணே, எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெண்ணே, அது போது நானா பண்ணுது. பேசு பேசு பேசு. பேச மாட்டோம் மலவு. பெண்ணே, ஐயா எந்த நாட்டை சேர்ந்தவன்? ஐயா ஐயா நான் சும்மா பாக்குறேங்க. அது கேளுங்க. ஒரு மாதிரி சொந்த ஊர்ல போச்சு. உள்ள போய் சாமான் மோசமான்றான். அது இறந்து போகுது. ஐயா உனக்கு செஞ்சா போன அதிகமாகி போச்சுடா. அடிக்கடி திரும்பி திரும்பி பார்க்கலாம். பெண்ணே, ஐயா எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய மரம் தாழ்ச்சிங்க.
பெண்ணே எந்த நாட்டை சென்றார் உன்னுடைய பெயர் வந்திருப்பது நீங்கள் யார் என்று தெரிஞ்சுக்கலாம் நம்ம இழுச்சி ஆயில் எழுதி வச்சுக்கலாம் வரலாம் நீங்க யாரு கேக்குறாங்க சரி பரவாயில்ல நம்ம யாருன்னு சொன்னா அவன் பயப்படுவான் முதல்ல உன் பேர் சொல்லு பெண்ணே மணிமணி நாட்டை சேர்ந்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான் கட்சியில சரி விடு ஆயமி கொஞ்சம் என்ன வாட்டுங்கள் ஐயா ஊட்டி போட்டாங்களும் உன் லெவலு கரெக்டா அவ்வளவு உயரம் அது பேர் என்னன்னு எனக்கு தெரியும் மினிமா ஐயா நான் யார் தெரியுமா நான் தான் முன்னாள் கோட்டை காவலனுடைய மகள் கோட்டை காவலன் நான் பொண்ணா நாகப்பண்ணுக்கு போல பொண்ணுக்கு தெரிஞ்சா உன்ன வந்து பாக்குற சாக்கல உன்னை சைடு அடிச்சிருப்பேன் நிறைய பேர் அப்படித்தான் பண்றான் நேர் வழியில் அவன் தம்பியோட ஃப்ரெண்டா போறான் வக்கால லவ் பண்ணிட்டு வந்துடுறான் நிறைய போல் நடக்குது குறுக்கு வழியில் செல்லாதே அது போல போனதாங்க நல்லது சரி, அவன் பெயர் என்ன? வராது நீ கேட்க விசாய் என் பேர் தான் மலர்கொடின்னு பத்தாவரை குளத்தில் புத்த சந்தாவரை போல் கச்சரிக்காய் மலர்கொடி பெயரு கெட்ட உருவத்து கெட்ட பெயர் சற்று பொறுமையாக சரி நான் என்ன சொல்றேன்னா அவன் சண்டைக்கு வந்துட்டு இருப்பான் நீ போய் படையை பாத்துக்கின்னு சரி. நான் அந்த பொண்ணுகிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன் கிளம்பு தம்பி மது கெட்டவனே என்ன வார்த்தை மீறுகிறது புறப்படை டேய் அப்பனா கடமைன்னு சொன்னடா பொண்ணை பார்க்க சொன்னேன் பெண்களை கண்டோல் ஆ. மணிமணி நாட்டில் இந்த ஆளவந்தானுக்கு உனக்கு நன்றாக தெரியும் ஓ புறப்படை இவனை சற்று நேரம் தனிமையில் பேசிவிட்டு தண்ணில பேச பாரு சரி சரி ஆண்டவனே என்ன எதுக்கு உள்ள அனுப்புறேன்னு எனக்கு தெரியல ஆனா எல்லாம் நல்லதுக்காக தான் சரி நான் வரேன் புறப்படை பட்டா ஆண்டவன் ஏதோ ஒரு லீலை பண்றான் போடா. அந்த லீலையும் நான் பார்ப்பேன் பெண்ணே அடா 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 மணிமணி நாட்டில் இதுபோல் பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது பார்க்கவில்லை பார்த்தவுடன் என் மனமானது சற்று சஞ்சலம் அடைகிறது எப்படி தெரியுமா பார்த்ததில் விடுத்தது உன் முகம் கேட்டதில் விடுத்தது கோரோசை படித்ததில் விடுத்தது உன் பலம் ரசித்ததில் விடுத்தது உன் குணம் பழகியதில் பிடித்தது உன் அழுத்தம் துடிப்பது என் இதயம் துடிக்க வைப்பது உன் உள்ளம். நீ இருப்பதோ தொலைதூரத்தில் உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐயோ ஏதோ ஒரு நல்ல வார்த்தை சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன் இப்பேற்பட்ட வார்த்தைலாமா மலர்கடி தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க பார்த்தவுடன் என் மனமானது சற்று பட்டாக் பட்டாக் ஐயா நீங்கள் நினைக்கும் தவறான பெண் நான் கிடையாது கண்டவருக்கெல்லாம் காட்டும் இது காம கலை இல்லைங்க மீட்கப்படாத ஒரு வீணை யாராலையும் மீட்க முடியாது அந்த வீணையை மீட்டெடுப்பான் என்னால வந்தான் வேணாங்க பெண்ணே என் கை ககப்பட்ட கிளை நான் குத்தாமல் விடவே மாட்டேன் என்னுடைய அண்ணனுக்கு தெரிஞ்சா வேற மாதிரி ஆயிடுங்க அப்படியா வந்த வழி பார்த்து வானத்தில் கேட்பது இடியோசை கடலில் கேட்பது அலைவோசை கோவிலில் கேட்பது மணி ஓசை இந்த ஆழவன் தான் இதயத்தில் கேட்பது காதல் ஓசை வாக்கண்ணே வா வேணாங்க அதெல்லாம் வளர்ப்பதே வாதத்திற்கு வரதுண்டு பிடி வாதத்திற்கு வரது கிடையாது சற்று நேரம் ஆளவன் நாளை கட்டி அரவணைத்து ஒரே ஒரு மொத்தத்தை கழித்து விடு மணிமணி நாட்டில் சிலரோடும் உயிரோடு வாழலாம் வாக்கண்ணே வா வேணாங்க உனக்கும் எனக்கும்
ஒரு கட்டை காட்டு விடுங்க. இது இப்படி நடந்தது இருவருடைய காரியம் நல்ல நேரத்தில் உயிரே போயிருக்காங்க. நல்லவேளை அந்த ஆண்டவன் எனக்கு இந்த ஊர்ல அம்சா பழகுது. நீ ஏமாந்த உன் நெஞ்சில கால வச்சான். நான் ஏமாந்துட்டேன். நடந்ததை மறந்து விடு. புறப்படு. பெரிய இடத்த நந்தாலும் மச்சிடணும். சின்ன நந்தா அவனை அடிச்சுட்டான். அந்த அப்படிங்கிறீங்க. இந்த நேரம் காலம் வருவது பார்த்து புறப்படு. என் ஆசை சரி விடு. யாருப்பா? என் மனக்கவலை பார்க்க வேண்டும். யாருப்பா? என் அந்தரங்க காதலை சாருமதியை சந்திக்க யாருதானே? புறப்படு.